ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா குரூப்ஸில் ஒரு லாஸ்ட்டாக மோஸ்ட்லி இவரோட ஹிஸ்ட்ரியை தான் நம்ம கவர் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்ஸோட ப்ரீவியஸ் சேர்மனாக இருந்தவர். மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். நன் அதர் தென் நம்ம ரட்டன் டாட்டாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட இன்சைட்ஸு, அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதோட ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி இன்சைட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்சைட்ஸ் வேணும், நீங்கள் வந்து எங்கே ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு கம்பெனியை உருவாக்குறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் கற்றுக்கணும். அந்த ஒரு கம்பெனியும் எப்படி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணாங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தமிழில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எளிமையாக முடியுமோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வாங்க இவரோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். December 28, 1937 பாம்பேல வந்து ரட்டன் டாட்டா வந்து பிறக்கிறாரு. ஸோ இவர் பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த அந்த டயத்தில் தான் பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது, நல்ல ஒரு பணக்கார ஃபேமிலியில தான் பிறக்கிறாரு. இவர் அப்பாவோட பேர் நவல் டாட்டா. அவரே எப்படி இந்த ஃபேமிலிக்கு வராருன்னா, அவரை வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. அவர் அப்பா யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ரட்டன்ஜியோட தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேரும் சார் ரட்டன்ஜி தான். அவர் சீனியர், இவர் ஜூனியருங்கிற மாதிரி. ஸோ நவல் டாட்டா வந்து ரட்டன் டாட்டாவோட அப்பா. அவரோட அம்மா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி டாட்டா. இவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு வெல்த்தியான ஃபேமிலியாக இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1948 வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடுறாங்க. இவருக்கு அப்போ வந்து வெறும் ஒரு 10 வயசு அது மாதிரி தான் இருக்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா இவர் பேரண்ட்ஸ் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவர் வந்து எப்படி வளர ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பாட்டியோட தான் இவர் வந்து வளர ஆரம்பிக்கிறாரு. அவங்க பாட்டி பேர் என்ன, லேடி நவாப் பாய் டாட்டா. ஸோ இவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் பிறக்கிறதே ஒரு பணக்கார ஃபேமிலியில பிறந்தாலும் இவரோட வாழ்வாதாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்காரு. எந்த விதமான ஷோ ஆஃப் அந்த எப்படி சொல்றது ஆடம்பரமான இதெல்லாம் அவர் ஒன்றும் இது பண்ணாம ரொம்ப எளிமையாக தான் வளர்றாரு. அது போக அவர் ரொம்ப பொறுப்பாகவும் ஒழுக்கமாகவும் இந்த டிசிப்ளின், வேல்யூ, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே வச்சுதான் இவர் வந்து வளர்றாரு. இவர் வந்து சின்ன பிள்ளையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியிலேயே இது வந்து ஒரு காமனான விஷயம். அந்த ஃபேமிலி, அந்த டாடா ஃபேமிலி அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் எல்லாமே ரொம்ப இந்த டாடா குரூப் வந்து ஒரு பெரிய பணக்கார இதாக தான் இருந்துச்சு. அந்த இதுலேருந்து அந்த டிசெண்டன்ட்லேருந்து வந்திருந்தாலும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க, ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. எந்த விதமான ஆடம்பரமும் பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் வந்து எந்த விதமான ஆடம்பரத்தையும் இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ இவரோட எஜுகேஷன் இதை பற்றி பார்ப்போம். நம்ம ரட்டன் டாட்டா பார்த்தீங்கன்னாக்கா சாம்பியன் ஸ்கூல் அப்படின்னு மும்பையில் இருக்க, அதில் தான் 8வது வரைக்கும் படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெத்தீட்ரல் அண்ட் ஜான் கேனான் ஸ்கூல் அப்படின்னு அதுவும் மும்பையில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜேஆர்டி டாட்டா அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் வருஷம் படிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாருனாக்கா பிஷப் காட்டன் ஸ்கூல்னு ஷிம்லாவில் இருக்குது, அங்கேயுமே போய் படிக்கிறாரு. அந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல், அது பெரிய பேர் உள்ள ஸ்கூல்பாங்கல்ல, அது மாதிரி உள்ள ஸ்கூல் அது பிஷப் காட்டன் ஸ்கூல் அப்படின்ட்டு. இது போக அவர் வந்து மேற்படிப்புலாம் எங்கே படிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல போய் மேற்படிப்பு படிக்கிறாரு. யூஎஸ்ல அவர் என்னவா படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து அவர் படிக்கிறாரு. எங்கே அப்படின்னா கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கே தான் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிக்கிறார். அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்கிறார். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறமேட்டு அவர் ஸ்டார்டிங் கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இல்லை, வேற இதில் தான் இருக்கு அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுலேருந்து அவர் மாறுறாரு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து மாறி ஆர்கிடெக்டை வந்து அவர் படிக்கிறாரு. பேச்சுலர் டிகிரியை வந்து அவர் ஆர்கிடெக்டில் முடிக்கிறாரு. எப்போண்டாக்கா 1959 வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் போக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்ஸுமே படிக்கிறாரு. இப்போ நம்ம அவர் பார்க்குறது ஃபுல்லாக எஜுகேஷன் மட்டும் நம்ம தனிப்பட்டு பார்க்குறோம். ஸோ இவர் மாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறாரு. அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து அவர் படிக்கிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இவர் இது வந்து அடுத்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று பண்ணுறாரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1975 நடக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த இதுக்காக இவர் மெயினாக இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த ஸ்கூலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலுங்கிற இந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸாக பேர் போன காலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இவரோட எர்லி கரியர் வந்து எப்படி இருக்குது, இவரோட
எப்படி சொல்றது, ஸ்டார்டிங் எங்க வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ரட்டன் டாடா பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்போ அவரோட கரியரை வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1961 தான் அவர் வந்து டாடா குரூப்ஸ்குள்ளேயே என்ட்ராரு. இவர் ஸ்டார்டிங் எதில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ல தான் இவர், டாடா குரூப்ஸ்ல டாடா ஸ்டீல்ல தான் இவர் வந்து என்ட்ராரு. இவரோட முதல் வேலையே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களோட ஜேஆர்டி டாட்டாவா இருக்கும், டோராப்ஜி டாட்டாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் எப்படி ஈவன் தான் அவங்க அப்பா தான் இதா இருப்பாங்க, அவங்க அப்பா அவங்களோட ஃபேமிலியில் உள்ள ஆளு தான் வந்து ஓனரா இருப்பாங்க, அவங்க தான் சேர்மனா இருப்பாங்க. என் அப்பா வந்து இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லாம இவங்களாவே அவங்க சொந்த முயற்சியில கீழே அடிமட்ட ரேஞ்சில இருந்து வருவாங்க, படிப்படியா வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவரையுமே பாத்தீங்கன்னா இவர் வந்து டாடா ஸ்டீல்ல ஒரு பேசிக் எம்ப்ளாயியா தான் இருக்காரு, லோ லெவல் எம்ப்ளாயியா தான் இருக்காரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாடா ஸ்டீல் வந்து ஜம்ஷெத்பூர்ல தான் இருக்கு. அந்த ஜம்ஷெத்பூர்னு பேர் வந்ததுக்கு காரணமும் நம்மளோட ஜம்ஷெட்ஜியோட இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஸோ இவர் அங்கே என்னென்னலாம் வேலை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, மண்ணை தோண்டி லைம் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, இந்த சுண்ணாம்பு கல்லை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அது போக அங்கே ஃபர்னஸ் இருக்கும், அந்த நெருப்பு இருக்கும், அதை வந்து மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வேலைங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த மாதிரி வேலைங்க, இந்த மாதிரி நெருப்பு ரிஸ்கான விஷயம், நெருப்பில் இருக்கிறது கஷ்டமான விஷயம், இந்த மாதிரி லைம் ஸ்டோன் இதெல்லாம் எடுக்கிறது, இந்த வேலைகள்லாம் அவர் பண்ணுறதுனால அவருக்கு புரிய வருது, ஓகே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒர்க்கருக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இவர் இந்த இது மூலியமாகவே அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ வருஷங்கள் போக போக பார்த்தீங்கன்னாக்கா டாடா குரூப்ஸ்லேயே இருக்கிற பல கம்பெனியில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் வந்து படிப்படியா வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இவந்தோ அவரோட சீனியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வயசான சீனியர் ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து அடிக்கடி இவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா வந்து பெரிய ஆளுங்கிற இதனால நீ வந்து வர, உங்க அப்பா வந்து இன்னாருங்கிறதுனால நீ வர, உங்க தாத்தா வந்து இன்னாருங்கிறதுனால நீ வர அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் அதெல்லாம் இல்லாம ஒர்க் இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப ஹம்பிளாவும் அவர் வந்து வேலையா மட்டும் தான் பார்ப்பாரு. இவரோட அப்பாவோட இது அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தெல்லாம் இதுல எடுத்துட்டு வராம அவர் வேலையா மட்டும் தான் பார்ப்பாரு. இந்த வரிசையில பாத்தீங்கன்னாக்க இவர் வந்து ரொம்ப ஒர்க்கா பாக்குற ஆளா இருக்காரு. இதுல இருந்து அவர் வந்து என்னென்ன கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஸ்டார்டிங் டாடா ஸ்டீல் சொன்னேன், அதுக்கு அடுத்து டாடா மோட்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு டெல்கோன்னு ஒரு இது இருக்கு, டாட்டாவோட டெலிகாம் கம்பெனின்னு ஒன்று இருக்கு, அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது போக அவர் வந்து டாடா எலக்ட்ரிக்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல கம்பெனியில் வந்து டாடா குரூப்ஸ்லேயே இருக்கிற பல கம்பெனியில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதனால அவருக்கு என்ன புரிய வருதுன்னாக்க, ஒன்னொன்னும் அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்லாம் எப்படி ரன் ஆகுதுங்கிறதும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது போக இந்த டாடா குரூப்புங்கிற ஒரு பெரிய அந்த பெரிய கம்பெனியுமே, அந்த எல்லா சப்சிடரி கம்பெனிஸையும் வச்சிருக்க அந்த பெரிய கம்பெனியுமே எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத வந்து இவருக்கு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுலேருந்து அவர் வந்து பல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து எப்படி லீடர், அந்த லீடர் ஜேர்னியை வந்து நம்ம இப்போ கவர் பண்ண ஆரம்பிப்போம். 1981 பார்த்தீங்கன்னா நம்ம ரட்டன் டாடா வந்து சேர்மன் ஆகிறாரு டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆனால் நம்ம ஜேஆர்டி டாடா அவரை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரட்டன் டாடா பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சேர்மனாக இருக்காரு. ஆனால் ஜேஆர்டி டாடா வந்து இன்னமும் டாடா சன்ஸ்ல அவர் தான் வந்து சேர்மன். ஸோ நம்ம ரட்டன் டாடா பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஸ்டார்டிங் வந்து இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சேர்மன் ஆனாலும் அவரும் பல சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. பிஸ்னஸ் வைஸாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸாகவும் இவர் பல சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. சின்ன சின்ன பசங்க வந்து பல டேலண்ட் வச்சு இருக்கிற பசங்கள்லாம் வந்து அவர் உயர்த்துறாரு. இது மாதிரி அவர் அந்த இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு 1991 வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம ஜேஆர்டி டாடா வந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. நம்ம ஜேஆர்டி டாடா வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரட்டன் டாடா தான் வந்து டாடா சன்ஸ்க்குமே இவர் தான் இப்போ சேர்மன் ஆகுறாரு. ஸோ இப்போ டாடா சன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா டாடா குரூப்ஸோட ஒரு இதுதான், சப்சிடரி தான். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து இவர் சேர்மன் ஆகிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991 வந்து இவர் சேர்மன் ஆகிறாரு. இவரோட லீடர்ஷிப்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ரொம்ப எல்லாருக்குமே எப்படி சொல்றது, இந்த சின்ன சின்ன பசங்க வந்து ஒரு டேலண்டடான பசங்க அமையாத சின்ன பசங்கிற மாதிரிலாம் தட்டி கழிக்காம அதை வந்து இவர் மோட்டிவேட் பண்றாரு. ஒன்னால முடியும், நீ வேற லெவல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவர் மோட்டிவேட் பண்றாரு. அவர் வந்து பல பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உள்ளார எடுத்துட்டு வர்றாரு.
இது மாதிரி வேலைகள்லாம் அவர் வந்து பண்றாரு. இதனால அந்த கம்பெனியுமே ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, ரொம்ப பூம் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இவர் பண்ண மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். ஸோ 1991 நான் சொன்ன மாதிரி டாடா குரூப்புக்கே வந்து இவர் வந்து லீடர் ஆகுறாரு. ஸோ இவர் லீடர் ஆகணும்னா அந்த ஹோல் இதுக்குமே, அதாவது 1981 இவர் வந்து டாடா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லீடர் ஆயிட்டாரு. ஆனா டாடா சன்ஸ் வந்து ஜேஆர்டி டாட்டாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு 1991 வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரட்டன் டாட்டா வந்து அந்த ரோலுக்கு வராரு. ஃபுல் சேர்மன் ஆகுறாரு. டாடா குரூப்ஸ்கே சேர்மன் ஆகுறாரு. டாடா குரூப்ஸ்கே சேர்மன் ஆனோன்னா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. ஸோ நம்ம இதுல இருந்து ஒன்று மெயினாக ஒன்று கத்துக்கலாம். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜேஆர்டி டாட்டாவா இருக்கட்டும், இவராகவும் இருக்கும், 2 பேருமே ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப அவரோட மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்ப ஒரு 2-3 பேர் இருக்காங்கடா, ஒருத்தவரோட மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவரோட மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஜேஆர்டி டாட்டா ஒரு விதமா மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் வச்சிருப்பாரு. இவர் ரட்டன் டாட்டா பாத்தீங்கன்னா ஒரு விதமான மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து வச்சிருப்பாரு. இவர் அதனால உள்ளார வரும்போது என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஏத்த மாதிரி அந்த டாடா குரூப்பே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. ரீஸ்ட்ரக்சர் பண்றது மட்டும் இல்லாம அவர் அடுத்து என்ன பண்றாருன்னாக்க, சில கம்பெனிஸ், சில அசட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எது வந்து எந்த விதமான குரோத்தும் கொடுக்காம இருக்கோ அந்த மாதிரி அசட்ஸ் எல்லாம் வந்து அவர் என்ன பண்றாருன்னாக்க வித்துடுறாரு. அதெல்லாம் பெருசா அதுல காசு போட்டுக்கிட்டே எல்லாம் இல்லாம அதை வந்து வித்துடுறதும், சிலதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறதும் அப்படி விட்டுறாரு அவரு. மீதி இருக்கிற மெயின் கோர் கம்பெனிஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெயின் கோர் செக்டார்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இவரோட கம்பெனில, அந்த இதை தான் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. எக்ஸாம்பிள் எது மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டீலு, டாடா ஸ்டீலு, ஆட்டோமொபைலு, இந்த டாடா மோட்டர்ஸ், இந்த பவர், டாடா பவர், அப்புறமேட்டு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, இது டாடா டிசிஎஸ், அந்த இது எல்லாத்துக்குமே வந்து அவர் கொஞ்சம் அதிகமான கவனத்தை வந்து செலுத்துறாரு. அதுல தான் இவர் வந்து காசை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இது பண்றாரு. இவர் எப்படி அந்த இதை கண்ட்ரோல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்துக்குமே பிராண்ட் வேல்யூ வந்து ஏத்தணும் அப்படிங்கறது மெயினா பாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு எது பொட்டன்ஷியல் இருக்கோ, எது நல்லா முன்னேறுதோ அதுல வந்து நல்லா புஷ் பண்றாரு. ஸோ தட் ஒரு நல்ல இப்ப பூம் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா நம்ம புஷ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளான இதாயிருச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஓவரால் கம்பெனி வந்து நல்லா ஸ்டேபிள் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இதனால இவர் இப்படி பண்றாரு. ஸோ இவர் வந்து இது மாதிரி கம்பெனியெல்லாம் முன்னேற்றது மட்டும் இல்லாமல் இவங்க ஆளுங்களுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸை வந்து எப்படி இவர் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணால் நீங்கள் அடுத்த ரோலுக்கு போகலாம், ப்ரொமோஷன் ரோல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ரூல்ஸே இல்லாமல் ஒரு ப்ரொமோஷன்லாம் இருக்கும். இவர் வந்து அதுக்கு சர்டன் ரூல் வந்து எடுத்துகிட்டு வர, இதுதான் அதோட மெட்ரிக், இது மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணணும், ஸோ இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எடுத்துட்டு வர்றாரு. இது மாதிரி அவர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க, சின்ன வயசுல இருக்கிற ஆளுங்களுக்குலாம் அதிகமா அவங்களுக்குலாம் சான்சஸ் கிடைக்குது. நான் பெரிய பெரிய ரோலுக்கு போவேன், ஏண்டா சீனியருக்கு தான் போகணும், இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருந்தா இதுலயே இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருந்தா தான் போகணும் இல்லாம, ஒரு கம்மியான வயசுல இருக்கிறவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குது இந்த மாதிரி பெரிய ரோலுக்கு போறதுக்கு. ஸோ அது போக இவர் வந்து இந்த கம்பெனி எப்படிலாம் முன்னேற்றி இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது இப்போ குளோபல் எக்ஸ்பான்ஷன், அதோட இந்த உலகத்துல இருக்கிற சில கம்பெனிஸ், ஐ மீன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, மற்ற நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இவர் சில கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காரு. அதாவது இவரோட கண்ட்ரோல் கீழே வந்து வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெட்லி டீ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. டெட்லி டீன்னு யூகேல இருக்கு. அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா 2000 வந்து இவர் வாங்குறாரு. அதை வாங்கி இது வந்து டாடா டீக்குள்ளார எடுத்துட்டு வர்றாரு. டாடா டீ தான் அதுக்கப்புறமேட்டு டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்குள்ளார வருது. ஸோ இதை வந்து டாடா டீக்குள்ளார இவர் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சவுத் கொரியால 2004 வந்து சவுத் கொரியால தாவு கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. தாவு கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது சவுத் கொரியால இருக்கு. 2004 வந்து அதை வாங்குறாரு. அதை வாங்கி இது வெஹிக்கிள் கம்பெனி உங்களுக்கே தெரியும், அதை வந்து டாடா மோட்டர்ஸ்குள்ளார அவர் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்க, கோரஸ் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் யூகேல தான் இருக்கு. அந்த கம்பெனியை வந்து இவர் 2007 வந்து வாங்குறாரு.
2007ல் வாங்கி இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டீல் மாதிரி உள்ள இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அந்த கம்பெனியை வாங்கி இவர் வந்து டாடா ஸ்டீல்குள்ளார இதை எடுத்துருவாரு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து ரொம்ப ஃபேமஸானது, அதை வந்து இவர் வாங்குறாரு. ஃபோர்டு தான் வாங்குறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க யூகேல வந்து இந்த இதை வாங்குறாரு. இது வந்து 2008ல் நடக்குது. இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரை வாங்கி இவர் வந்து டாடா மோட்டர்ஸ்குள்ளார எடுத்துறாரு. இது மாதிரி இவர் பல விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள், இந்த மாதிரி அக்வயரிங்கிறதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் எதை அக்வயர் பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மூவாக இவர் பண்ணியிருக்காரு. இதனால நம்ம டாடா குரூப்ஸில் பார்த்தீங்கன்னாக்க முன்னேற்றம் வந்து அதிகமாகுது. இது மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ண ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. இதை தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாடா நானோ ப்ராஜெக்ட். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரட்டன் டாட்டாவோட ரொம்ப ஒரு ஆசையான ப்ராஜெக்ட்னு நம்ம சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா 2008ல் தான் வந்து இது ரிவீல் பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ அந்த ஒரு கார் வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அதாவது $2000 மாதிரி அந்த ரேஞ்சிங் தான் கொடுக்குறாரு. இது ஏன் நடக்குது, இதோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் இருக்கிற ஃபேமிலி ஆட்டி முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு பைக்கை அஃபோர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்களா இருந்துச்சு. அது மாதிரி இருந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த டயத்தில் வந்து இவர் என்ன எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாருன்னா, பைக்கு, அதாவது ஒரு பைக்கில் ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களால பைக்கு தான் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனால் அவங்களாட்டி 4 பேர் போகணுன்னு ஒரு கட்டாயம் ஒரு இது இருக்குது. ஆனால் அவங்களால பைக்கு தான் அஃபோர்ட் பண்ண முடியுது, இவங்களாட்டி கார் வந்து வாங்க முடியல. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த நம்ம ஊரில் இப்போ கூட சரி, நம்ம ஒரு ஊரில் வந்து ஒரு 3 பேர் ஒரு வண்டியில் ஒரு பைக்லேயே போகிறத, ஒரு 4 பேர் ஒரு பைக்கில் போகிறதெல்லாம் நம்ம இயல்பாகவே பார்க்கலாம். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பைக்குக்கு பதிலாக நம்ம கார் எடுத்துகிட்டு வருவோம். காரில் ஒரே விஷயம் என்ன, நம்மளுக்கு காசு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. காருண்டாவே ஒரு லக்ஸரி பொருளாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம எல்லாருக்குமே அடையிற மாதிரி நம்ம ஆக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, $1,00,000 சீப்பராக எடுத்துகிட்டு வராரு. $1,00,000 இவர் வந்து எடுத்துகிட்டு வராரு. இவர் எடுத்துகிட்டு வரதுல வந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையும் அதை வந்து உருவாக்குறதுலையுமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு கார் $1,00,000 தான் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியான காசு. அந்த காசுக்கு ஒரு காரை வந்து உருவாக்கணும். அப்போ அதை விட கம்மியான காசுக்கு அந்த காரை வந்து உருவாக்கணும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு அது அந்த இதை வச்சு அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்குறது, அசம்பிள் பண்ணுறது, அதை உருவாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதை வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேமிலி வந்து அதை இது பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்குமே கார்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாலாம் ஆகலை. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேறு வீடியோ பார்ப்போம். ஆனால் அது வந்து ஒரு நல்ல எய்மில் வந்து உருவாக்குனது. பட் அதில் மார்க்கெட்டிங் வைஸ் அதில் சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இது அவருமே பல வீடியோஸில் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இதில் சில மிஸ்டேக்ஸ்லாம் டாடா குரூப்ஸில் இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுலேருந்தே ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து கவர் பண்ணுவோம். நம்ம அதுலேருந்து நம்ம வந்து நம்மளுமே கற்றுக்கலாம். ஸோ ஓகே, மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம். ஸோ அதை அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரட்டன் டாட்டாவோட ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இவர் லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹம்பிளாகவும், வேலை அப்படின்னு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பார். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஃப்யூச்சர் திங்கிங். உங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃப்யூச்சர் திங்கிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதோ ஃப்யூச்சர் திங்கிங் மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா சூப்பராக லீடர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல விதத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சரை பற்றி பயங்கரமாக யோசிச்சிருப்பாங்க. இவர் ஒரு கொஞ்ச காலகட்டத்திலே எப்படி அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டாடா நானோ மாதிரி கார்லாம் விட்டு இந்தியாவுக்கு, அதாவது நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து நல்லதும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து அந்த கம்பெனிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறாங்க. ரெண்டுமே அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ ரட்டன் டாட்டா பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தலைமையில் இந்த கம்பெனி இந்த மாதிரி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இவரோட ரிட்டையர்மெண்ட்டு, இவரோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டு அந்த இதை பற்றி பார்ப்போம். இவர் ரிட்டையர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2012 வந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு டாடா சன்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமேட்டு அதில் வந்து சைரஸ்ன்னு ஒருத்தவரை வந்து சேர்மேன் ஆக்குறாரு. வந்து சைரஸை வந்து சேர்மேன் ஆக்கினாலும் ரட்டன் டாட்டா வந்து அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு இன்னமும் வந்து டாடா சன்ஸ்லேயும் டாடா குரூப்ஸ்லேயும் வந்து மரியாதைக்காக நீங்கள்
மரியாதை செலுத்துற விதமா அவரை சேர்மனை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து அதாவது எப்படின்னா அவரு சேர்மன் கிடையாது, பட் மரியாதைக்காக. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஃபுல் பவர் வந்து இருக்காது. ஒரு பார்ஷியல் பவர்ன்னு வேண்டாம் சொல்லலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா அவராட்டி மூவ் பண்ண ஒரு பார்ஷியல் பவர் தான் அவருக்கு வந்து இருக்கும். இப்படி வந்து இருந்துகிட்டு இருக்காரு 2012ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2016ல என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, போர்ட் ரூம்ல அந்த போர்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னாக்கா, இந்த சைரஸ்ன்னு ஒருத்தவர் வந்து சேர்மன் ஆனார்ல, அவர் வேணாம், அவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவரை ரிமூவ் பண்றாங்க. அந்த சேர்மனை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரட்டன் டாட்டாவே வந்து சேர்மன் ஆக்குறாங்க. எனக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு அன்ஸ்டேபிளான சொல்யூஷனுக்கு வந்து போகுது, அந்த அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போகுது. ஸோ இவர் மறுபடியும் கம்பெனிக்குள்ளார வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டேபிள் பண்றாரு. இவர் ஸ்டேபிள் பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல இன்னொருத்தவர் வந்து அப்பாயின்ட் பண்றாரு. அவர் யாருன்னாக்கா நட்ராஜன் சந்திரசேகர்ங்கிறவர் வந்து அப்பாயின்ட் பண்றாரு. இவர் தான் வந்து புதுசா இப்ப வந்து சேர்மன் ஆக போறாரு அப்படின்னு அவர் 2016ல வராரு. இது எப்ப நடக்குதுன்னா 2017ல வந்து இவர் வந்து புதுசா ஒரு சேர்மனை வந்து அப்பாயின்ட் பண்றாரு. ஸோ இவரோட ரட்டன் டாட்டாவோட தலைமையில தான் இந்த நட்ராஜன் சந்திரசேகர் வந்து உள்ளார வராரு. ஸோ இவரோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், இவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமேட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்ப்போம். இவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா, இவர் பிசினஸை வந்து ஹேண்டில் பண்றாரு. ஆனா எந்த விதத்துல ஹேண்டில் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருக்காரு. இவர் வந்து ஒரு கம்பெனிக்கும் இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் கம்பெனிக்கு ஒரு நல்ல கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்குல்ல, புதுசா உருவாக்கி இருப்பாங்கல்ல, நம்மள மாதிரி இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும்னு தான் இந்த சேனல்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஹெல்ப் பண்ணுங்கிற விதமா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் உருவாகுது பாத்தீங்களா, அந்த இதுக்கு வந்து இவர் மென்டாரா இருக்காரு. எப்படி என்னென்னலாம் பண்ணணும், எப்படி நீங்க இந்த கம்பெனியை வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம பல சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவர் வந்து காசு கொடுத்துருக்காரு. முன்னாடி அது சின்ன ஸ்டார்ட் அப்பா இருக்கும் போது அந்த விதத்துல வந்து அது இப்ப பெரிய கம்பெனிஸா பலது இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் அப்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இவருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓலாக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸ்னாப்டீலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஊபர் லேடருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமேட்டு பேடிஎம்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ அது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ். அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து சின்ன கம்பெனியா ஒரு ஸ்டார்ட் அப்பா ஒரு சின்ன கம்பெனியா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணும் அப்படின்ட்டு அதை டீச்சும் பண்ணிருக்காரு. ஒரு டீச்சராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இவர் வந்து அவரோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து இவரோட ரோல் வந்து இப்படிலாம் அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, யங் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அடுத்து நம்ம இவரோட என்னத்தை பார்க்க போறோம்னா, இவர் எந்த அளவுக்கு இந்த தான தர்மம் அப்படி இந்த டாட்டா ஃபேமிலி அப்படின்னாவே தான தர்மத்தை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க கன்ஃபார்ம் இதை அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா இதை வந்து பேர் போனது அப்படிங்கிற மாதிரி தான். இவங்க வரிசையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவரோட தலைமையில் இவர் தான் டாடா குரூப்ஸோட ஹெட்டாக இருக்கிறதுனால இவர் வந்து இதுக்குமே ஹெட்டாக இருந்தார். டாடா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு இது இருந்துச்சு, அதுக்குமே ஹெட்டாக இருந்தார். அது எப்படி உருவாச்சு எல்லாமே வந்து நீங்கள் மீதி போட்ட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, டாடா குரூப்ஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இவர் வந்து டாடா சன்ஸு டாடா ட்ரஸ்ட்டோட ஒரு முக்கியமான இதுதான், டாடா சன்ஸோட ஒரு முக்கியமான பகுதி தான் டாடா ட்ரஸ்ட்டு. அந்த இதெல்லாம் வந்து இவர் சேர்மனாக இருக்கார். அதில் அவர் சேர்மனாக இருக்கும் போது இவரோட ரோல்லாம் என்ன பண்ணுறாரு, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்காக அவர் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, $50 million வந்து அவர் வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு மட்டுமே அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. $50 million வந்து ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு மட்டுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் இதுக்கும் அந்த இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ்சி அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறதுலையுமே அவர் வந்து அதுக்கு ஈக்குவலாக இவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. காசு கொடுக்கறதாகட்டும், அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுறதாகட்டும், இப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும் மேனேஜ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியா அவர் பண்ணியிருக்காரு. இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணியிருக்காராண்டா கிடையாது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கும் பண்ணியிருக்காரு. டாடா அதே மாதிரி இன்னொன்று வச்சிருந்தாங்க, டாடா குரூப்ஸ்குள்ளார இன்னொன்று இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்ன்னு இருந்துச்சு, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், TISS. இந்த இதுக்குமே அவர் வந்து அதே மாதிரி இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கார்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்குமே இவர் வந்து அதே அளவுக்கு தான் அவர்
இன்வால்மெண்ட்டுமே கொடுத்தாரு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்வால்மெண்ட் வந்து இவர் கொடுத்துருக்காரு. இது போக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அவர் ஹெல்த் கேர் இதுக்காக வந்து இந்தியா மூலியமா ஹெல்த் கேர் வந்து இது பண்ணுங்கிறதுக்காக பல காசு இது மாதிரிலாம் இது வந்து கொடுத்துருக்காரு. அது போக நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த கோவிட் அப்படிங்கிறது வந்து COVID-19 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறதா தான் இருக்கும் அது. ஓகே, சின்ன பசங்களுக்கு கிடையாது, நம்மளா பப்ஜி விளாண்ட காலம் அது இல்லை. பெரிய ஆளுங்களுக்கு நான் சொல்றேன், பெரிய ஆளுங்களுக்கு வந்து இது கொஞ்சம் அவங்களோட பிசினஸ் லாஸ் இது மாதிரிலாம் பலது நடந்து அப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த COVID-19 ரிலீஃப்காக அவர் வந்து காசை வந்து பலது அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இது வழியா பார்த்தீங்கன்னா இவர் பெரிய லெவலில் வந்து ஒரு வெளியே தெரியாத பல விஷயங்கள் வந்து இதுக்காக பண்ணியிருக்காரு, நம்ம நாட்டுக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அது போக இவர் என்னென்னலாம் அவார்டு வாங்கியிருக்காரு, இவருக்கு வந்து சர்டன் அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா ஃபேமிலின்னா சொல்ல வேணாம், அவங்க பல அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவருக்கு வந்து சர்டன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நேஷனல் அவார்டு, இன்டர்நேஷனல் அவார்டு அப்படின்னு பலது வாங்கியிருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க பத்மபூஷன் அவார்டு வந்து இவர் வாங்கியிருக்காரு 2000ல் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் வந்து 2008ல் வந்து வாங்கியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வந்து ஆனரரி டாக்டரேட் வந்து பட்டம் வந்து கொடுக்குறாங்க. யார் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் பல ஐஐடிஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து சேர்ந்துமே இவருக்கு பல இந்த மாதிரி ஆனரபிள் டாக்டரேட் பட்டம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க டைம் மேகசினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ன்ற ஒரு இது இருந்துச்சு. அதுலேயுமே வந்து இவர் பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கு 2008ல். ஓகே, இது போக இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, இவரோட ஓவரால் வாழ்க்கை வந்து எப்படி இவர் வாழ்ந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தார், ரொம்ப டிசிப்ளினராக ஒழுக்கமாக இருந்த ஆளாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் கல்யாணம் பண்ணிக்கல. இவர் வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பாரு, அவரோட குடும்பத்துக்கு வந்து ரொம்ப மரியாதை செலுத்துகிற ஆளாக இருப்பார். அது போக என்னதான் பப்ளிக்கில் வந்து வெளியில் சொசைட்டிக்கு வந்து இவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க மத்தியில் இவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தார். இவரோட பல வீடியோஸாக இருக்கட்டும், பல இன்டர்வியூக்கு பல இடத்துக்கு இவர் போனதாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆளாக தான் இவர் வந்து தெரிவார். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அவருக்கு வந்து இதாகிடுச்சு அப்படின்னா பயங்கர ஒரு இது இருக்கும். ஓகே, இது வந்து மனித இயல்பு தான். பட் இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு அவர் வந்து எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தார். மக்களோட மக்களாக தான் அவர் வந்து இருந்துக்கிட்டு இருந்தார். அது போக இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஒரு பெட் லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், நாய் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட இடத்துல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டாக் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டு ஒரு இவரோட பாம்பேல இருக்கிற வீடாக இருக்கட்டும், அப்புறமேட்டு டாடா குரூப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா டாக் ஃப்ரெண்ட்லி ஏரியா அப்படிங்கிற மாதிரி மாற்றிலாம் இவர் வந்து வச்சிருப்பார். இது போக பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஜேஆர்டி டாட்டா மாதிரி இவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க பறக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த ஏரோப்ளைன் ஓட்டுறது அது மாதிரி பறக்கிறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பைலட் லைசன்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஜேஆர்டி டாட்டா வீடியோ நீங்கள் பார்க்கலன்னாக்கா அவர் தான் பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் பைலட்டு. ஸோ அவர் தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. அது வரிசையில் பார்த்தீங்கன்னா இவருக்குமே வந்து பைலட் லைசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இவர் லைஃப் ஸ்டோரி ரொம்ப நல்ல லைஃப் ஸ்டோரியாக இருக்கு. இவர் என்னென்னலாம் பண்ணார், எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூலம் பண்ணார், எப்படிலாம் அவரோட லைஃப்பையும் அவரோட ஒர்க்கையும் வந்து முன்னேற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம புரிஞ்சிருக்கலாம். பட் இவர் வாழ்க்கை இதே மாதிரி நல்லபடியாகவே போச்சா அப்படின்னா கிடையாது. இவருமே கஷ்டப்பட்டார். இவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இவர் என்னதான் இவர் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க தான் டாடா குரூப்ஸ்லேயே ஒரு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க தான், இவங்க ஃபேமிலி தான் பெரிய பொசிஷனில் டாடா குரூப்ஸில் இருக்காங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இவர் வந்து எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்லேருந்து தானே வராரு. டாடா ஸ்டீல் 1961 பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் வந்து இருக்கிறதுலே லோ லெவல்லேருந்து தான் அவர் வராரு. இதை என்ன லைம்ஸ்டோன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த ஃபர்னஸை வந்து இது பண்ணல. இட்ஸ் நாட் ஈஸி ஜாப், அது வந்து கஷ்டமான ஜாப். இருந்தாலும் அவர் வந்து அந்த கஷ்டங்களையும் படுறாரு. என்னதான் இவங்க வந்து பணக்கார ஃபேமிலி, என்னதான் அவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும் இவர் வந்து எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்காரு. இவர் இந்த மாதிரி வரதுனாலேயே இவர் லீடர்ஷிப்பை வந்து புரிஞ்சுக்கிறாரு. அந்த லேபர்ஸ் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்கிறது புரிஞ்சுக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் இவர் டாடா குரூப்ஸ்லேயுமே இவர் டாடா குரூப்ஸ்குள்ளார வரத்துக்குமே பல சீனியர்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவர் பல சீனியர்ஸ் வந்து எப்படின்னா இவங்க இவங்க ஃபேமிலி ஆள் தான் வந்து ஓனராக இருக்காங்க, அதனால இவர் வராரு அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இவரை வந்து நீ யாருப்பா உங்கள் அப்பா வந்து இவர் பெரிய ஆள், உங்கள் தாத்தா வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இவரை வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கார். இவங்கள வந்து இவர் வந்து என்னதான் கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்தாலும் இந்த சீனியர்ஸை வந்து ஒத்துக்க வைக்கிறது, இந்த மாதிரி இவர் லீடர் ஆக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவங்கள எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து அவர் ப்ரூவ் பண்ணும், அந்த ப்ரூவ் பண்றதுக்கே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அது போக என்னதான் ஜேஆர்டி டாட்டா வந்து இவரை வந்து இதாகவே ஆக்கினாலும் சேர்மேன் ஆக்குனதுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நான் சொன்னல ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க, அதை வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் இதாக மாற்றுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்குமே அதை மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு டாடா குரூப்புங்கிறது வந்து ஒரு ஆள் ரன் பண்ணுற இது கிடையாது. ஓகே நான் நினைக்கிறேன் நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு அவர் அப்படி பண்ண முடியாது. அது வந்து ஒரு பல பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறதா வந்து நாளடைவில் வந்து மாறிடுச்சு இல்லை. ஸோ அதில் வந்து பல பேரை கன்வின்ஸ் பண்ணும், அதில் பல கஷ்டங்கள் பட்டு எப்படி சொல்கிறது, அந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறதுனால பல பேர் வந்து அதை அக்செப்டே பண்ணல. இந்த மாதிரி அவர் வராரு. அது போக அடுத்து அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் என்னன்னாக்கா அவரோட டாடா நேனோ ப்ராஜெக்ட். அந்த டாடா நேனோ ப்ராஜெக்ட் என்னதான் அவர் பார்வை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் அது எல்லா மக்களோட நலனுக்காகவும் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உருவாகிறதுக்கே. அது என்னதான் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாலும் அடுத்து அது எதில் கஷ்டப்படுதுன்றாக்க மார்க்கெட்டிங் வந்து அதை தப்பான முறையில் வந்து அவரை மார்க்கெட்டிங் பண்ண வச்ச விதம் வந்து தப்பான முறையில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண வச்சுருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஆள் எடுக்கிற முடிவு கிடையாது. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருவருக்கும் ஒரு தனித்தனி குரூப் இருப்பாங்க. மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. இது மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அதில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் சில ஃப்ளாஸ்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் சில ஃப்ளாஸ்லாம் ஏற்பட்டுச்சு. அதனாலேயுமே அவர் வந்து இதை ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக தான் இதுக்கு ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் இது உருவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு இடத்த வந்து வாங்குறாங்க மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறதுக்கு. அந்த இடத்த வாங்குறதுக்கு அவர் பல கஷ்டப்படுறாரு. வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அதை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப நாள் செலவாகுது. அவருக்கு பர்மிஷனே கொடுக்காம நாட்கடத்துறாங்க. இது மாதிரிலாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேனோ ப்ராஜெக்டை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது மார்க்கெட்டிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நான் சொல்கிறது இல்லை, எல்லாருமே சொல்கிறது அதான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு அது ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது சைரஸ் வந்து இவர் வந்து சைரஸுங்கிறவரை வந்து சேர்மன் ஆக்கினார்ல, அவர் சேர்மன் அந்த போர்ட் மெம்பர்ஸ் வந்து இல்லை அவர் வேணாம் நீங்களே மறுபடியும் வாங்கன்னு அவரை ரிமூவ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னாக்கா அதுலேயுமே பல இஷ்யூஸ் வந்து வருது. அந்த இதில் பல லீகல் பேட்டில்ஸ்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ண. லீகல் பேட்டில்ஸ்னால் அவர் வந்து அவருக்கு எதிராக பல கேசஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. இது வந்து அவர் மேலே தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் மேலே ஒரு கேஸ் வந்து வருது, ஃபால்ஸ் அக்யூசேஷன் வந்து வருது. அதை வந்து இவர் ஹேண்டில் பண்ணும்போது இவருக்கு நடக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா பப்ளிக் காதுங்களுக்குலாம் மக்களுங்களுக்கு வந்து இது தெரிய வருது. மக்களுக்கு தெரிய வரும்போது எல்லாருமே வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி அது என்ன நடக்குது என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்க மேலோட்டமாக பார்த்துட்டு அது அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவாங்கல்ல. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா மீடியாவில் வந்து இதை கேப்சர் பண்ணுறாங்க, பப்ளிக்கு வந்து தெரிய வருது, இவர் மேலே பல கெட்ட பேர் வந்து வருது. இதனால இவருக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா பல எமோஷ்னல் செட்பேக்ஸ் வந்து நடக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சு, பேர் வந்து நல்ல ஆள், நல்ல உழைப்பு போடுறவர், அவர் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் டைமிங்கில் வந்து அவருக்கு பேர் கெட்டு போகிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் வந்து கல்யாணம் பண்ணல. இருந்தாலும் பல சுச்சுவேஷனில் பல காரணத்தினால அவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு இதுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுங்கிறது வருது. அந்த கல்யாணம் வந்து பல தடவை வந்து பண்ணுற மாதிரி போய் அதை வந்து கேன்சல் ஆகுது. பண்ணுற மாதிரி போகுது, கடைசியில் அவர் வந்து இல்லை வேணாம் அப்படின்றாரு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி இருந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அவரோட ஃபேமிலியோட கஷ்டங்கள், அதுக்கப்புறமேட்டு அவர் இந்த சின்ன வயசுல வந்து யூஎஸ்ல படிச்சார்ல அந்த காரணங்கள், இது மாதிரி பல காரணங்கள்னால இவராட்டி
பண்ற வரைக்கும் போது அதுக்கப்புறமேட்டு இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல கஷ்டங்கள் பர்சனலாகவும் சரி, வேலையிலையுமே சரி, இவர் வளர்ந்து வரதுக்குமே சரி, அந்த வேலையில் வளர்ந்து வரதுக்குமே சரி, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்லையும் சரி, பல கஷ்டங்கள் வந்து பட்டிருக்காரு. இது மாதிரி பல கஷ்டங்கள் பட்டதுனாலேயே இவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இவர் வளரும் போது பல கஷ்டப்பட்டிருக்காரு. அதனாலேயே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து யோசிக்க முடியுது. ஒரு நல்ல ஒரு லீடராக வந்து இருந்திருக்காரு. ஒரு வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவைங்கிற ஒரு புரிஞ்சுக்கிற ஆளாக அவர் வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் பட்ட பல கஷ்டங்கள்னாலேயே அவருக்கு கஷ்டம் ஒரு ஒரு இது ஃபெயில் ஆகுது, ஒரு கஷ்டங்கிறதையே அவர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு இது வந்து நடக்குது அப்படின்னாக்கா ஓகே அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக தான் இருக்காரு ஒழியா ஐயோ போயிடுச்சு பெரிய இதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அதை ஒரு பெருசாலாம் அவர் அதை எடுத்துக்கிட்டதாலாம் இல்லை. எனக்கா அவர் பல கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. அது மாதிரி வந்து அவர் இருந்திருந்தார். ஸோ இவர் வந்து எப்படிலாம் வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸ், இவரோட லெகசி வந்து எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து டாடா குரூப்ஸ்குள்ளார வராரு. டாடா குரூப்ஸ்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 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 தனிப்பட்ட கம்பெனி, ஒரு நாட்டில் உள்ள ஒரு சின்ன கம்பெனின்னு இல்லாமல் அது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. புரியுதா? அந்த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனியாக இல்லாமல் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு உள்ளார வரும்போதே அது ஒரு குளோபல் கம்பெனியாக தான் அது இருக்குது. ஓகே, இது வந்து இந்தியாவை வந்து வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. இந்தியாவில் இந்தியன் கம்பெனி அப்படின்னாக்கா டாடா கம்பெனி வந்து தெரியாத எந்த ஆளுமே எந்த நாட்டிலுமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு ஐ மீன் ஒரு அடல்ட்ரி ஆளுங்களுக்கு வந்து டாடா கம்பெனியை பற்றி கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அதோட ப்ராஃபிட் ஆகட்டும், அதில் இருக்கிற ஆளுங்களாகட்டும், அதில் வேலை பார்த்த ஆளுங்க, அந்த கம்பெனியோட முன்னேற்றம், அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியை வந்து எடுத்துகிட்டு போன விதம், இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த சின்ன புதுசாக உருவாகிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு கம்பெனியை வந்து புதுசாக உருவாக்குற ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி, இந்த ஆண்டர்பிரினர் இண்டஸ்ட்ரிக்குள்ளார புதுசாக ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது யங் ஆண்டர்பிரினர்ஸ், அவங்களுக்கு வந்து இவர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் அப், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவர் பல ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மென்டராகவும் இருந்திருக்காரு. மென்டர் டீச்சராகவும் இருந்திருக்காரு. இது மாதிரி பல வேலைகள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பல டொனேஷன் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து பல கஷ்டங்கள் பட்டு இது மாதிரிலாம் பண்ணதுனாலே அவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மக்களுக்கு தேவையான ஆளாக வந்து அவரை மாற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆள்னாக்கா இவர் தான் வந்து இந்தியாவில் முதல் இந்தியன் டு ஹேண்டில் US டாலர் படி பார்த்தீங்கன்னாக்கா $100 பில்லியன் கம்பெனியை வந்து ஹேண்டில் பண்ணுற திறமை வந்து இவருக்கு தான் இருந்துச்சு. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக அதை லீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல், ரொம்ப வேல்யூபிளான ஆள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். இவருக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல நல்ல பேர்கள் வந்து இவரோட லைஃப் டைமில் வந்து கிடைக்கிது. ஸோ ஓவராலாக இவர் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வாழ்ந்ததுனாலேயே நம்ம வந்து இவரோட லைஃப் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ வரைக்குமே அதை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியும், இப்போ வரைக்குமே அவர் இறந்து போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து இருந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வெல் ரெக்கக்னைஸ்டான ஆளாக வந்து ஒரு நல்ல மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ண ஒரு ஆளாக வந்து அவர் தவறியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரோட லைஃப் வந்து இருந்துச்சு. இவரோட சில பெஸ்ட் கோட்ஸ்லாம் வந்து இருக்கு. இவர் சொன்ன சில கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி, ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டிசிஷன், ஐ டேக் டிசிஷன் அண்ட் தென் மேக் தெம் ரைட். ஓகே, இப்படி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து சரியான முடிவை தான் எடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நான் எந்த மாதிரி ஆளுன்னா நான் வந்து முடிவெடுப்பேன், அதுக்கப்புறம் அதை வந்து சரியா மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வந்து ஏற்றம் இறக்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நேர்கோடா இருந்தோம்னா கூட இசிஜி மிஷின்ல கூட நம்ம ஒரு நேர்கோடா பார்த்தோம்னாக்கா நம்ம உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ வாழ்க்கையில் வந்து ஏற்றம் இறக்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் அது மாதிரி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பணமும் பதவியும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு.
அது மட்டும் இல்லாம நீங்க தனியா நடந்தீங்கன்னா வேகமா நடப்பீங்க, ஆனா நீங்க வந்து சேர்ந்து நடந்தாதான் தூரமா நடப்பீங்க அப்படிங்கறதும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. எந்த பொருளா இருந்தாலும் அதை வந்து இரும்ப வந்து வீணாக்கிட முடியாது, ஆனா அதோட சொந்தமா இருக்கிற அந்த துரு இருக்கு பாத்தீங்களா, ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதை வந்து வீணாக்கிறோம். அதே மாதிரிதான் மனுஷனும். ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே வீணா போக மாட்டான், ஆனா அவனோட மைண்ட் செட் வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னா அவன் வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட கோட்டை வச்சே நம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னாக்க நம்ம வந்து ஒரு முடிவு வந்து சரியான முடிவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டு அதை சரியாக்கலாம். இப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், அது தப்பாயிருச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, ஐயோ நம்ம இப்படி ஒன்று பண்ணிட்டோமே, இப்படி ஆயிப்போச்சே, இப்படி ஒரு தப்பா ஆயிப்போச்சே. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சோமே, நம்மளாட்டி வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சோமே, அது படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளாட்டி அது இதாக முடியலையே, நம்ம இன்ஜினியரிங் படிச்சோமே, நம்மளாட்டி ஒரு இன்ஜினியரிங் ரோல்குள்ளார போக முடியலையே, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்களா, ஒரு இன்ஜினியரிங் ரோல்குள்ளார போக முடியும், உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு வேலையை உருவாக்கலாம், உங்களுக்கு அதுக்கேற்ற நாலேஜ் வந்து இருக்கு, நீங்க அதை பத்தி நல்லா பர்சீவ் பண்றீங்க, ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னா உங்களாட்டியும் ஒரு கம்பெனியை வந்து உருவாக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இது வேணும்லாம் எதுவுமே கிடையாது. பல பேர் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம பல பேர் வந்து கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. பல பேர் வந்து எந்த விதமான முன்னனுபவம் இல்லாம கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி ஃபெயிலியர் ஆனது மூலியமா மறுபடியும் பல கம்பெனியை வந்து உருவாக்கி அதுலேருந்து பல வெற்றியையும் கண்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை வந்து என்னடா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது, எப்பயுமே ஒரு நல்லது நடந்தா அது அப்படியே நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, என்னடா உடனே வீணா போயிருது, உடனே ஏதாவது ஒரு கெட்டது வந்து வந்துருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இவரோட இன்னொரு கோட்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுலயுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறதுல வந்து ஏத்த இறக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாவே போகணும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் இசிஜி மிஷின்ல கூட ஏத்த இறக்கம் இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கறது அர்த்தம். ஸோ வாழ்க்கையில வந்து ஏத்த இறக்கம் இருந்தாதான் நம்மளாட்டி உயிரோட இருக்க முடியும், அப்பதான் நம்மளாட்டி முன்னேற முடியும். இல்லைன்னா அப்படியே தான் போகணும், நம்மளாட்டி முன்னேறவே முடியாது. ஸோ அது ஒன்று இவர்துலேருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தனியாக ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேகமாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பல பேரோட சேர்ந்து பார்க்குறீங்க, முக்கியமாக நீங்கள் நம்புகிற ஆளுங்களை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆளுங்களை நீங்கள் வந்து சேர்ந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களாட்டி தூரமாக போக முடியும். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போதும் சரி, நீங்கள் ஒன்று தனியாக உருவாக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கம்பெனியை உருவாக்கி நீங்கள் வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பிரதர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இவங்களோடலாம் சேர்ந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருக்கக்கூடாது, அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் பிடிச்சி நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருக்கும். ஸோ அது ஆரம்பிக்கும் போது நீங்கள் பொறுமையாக தான் ஆரம்பிப்பீங்க, போகிறது பொறுமையாக தான் போகும். ஆனால் நல்லா ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பொறுமையாக போகிறது மட்டும் இல்லாமல் அது தூரமாகவும் போகும். நம்மளுக்கு முக்கியம் வேகமாக போகணுமா இல்லை தூரமாக போகணுமாங்கிறது தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சொன்ன கடைசி ஒரு கோட்டு என்னன்னாக்கா, ஒரு மனுஷனை ஒரு இரும்பை வந்து எதுவுமே வீணாக்க முடியாது அதோட சொந்த துருவை தவிர, அதே மாதிரி அதோட சொந்த ரஸ்ட்டை தவிர, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை எதுவுமே வீணாக்க முடியாது அவனோட சொந்த மைண்ட் செட்டை தவிர. ஸோ மைண்ட் செட்டை நல்லா வச்சுருப்போம், எல்லாத்தோட சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப தூரமாக போவோங்கிற டார்கெட்டாக வச்சுக்குவோம். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான முடிவை எடுக்க வேணாம், தவறான முடிவை எடுத்தாலும் அதை நம்ம சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் வச்சுக்குவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் பல பிஸ்னஸ் இன்சைட்ஸ் பார்க்கணும், உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தெரியணும், பல பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்க்கலாம்.